பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்காக பிரசங்கியின் பிரசன்ன வசனம் என்னவென்று பார்ப்போமா? அது பிரசங்கி 11வது அதிகாரம் 1வது வசனம். பிரசங்கி 11:1. உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அதாவது உன்னுடைய ஆகாரத்தை, இப்போ நெல் விதைக்கிறாங்க, அது நீர்ல ஒரு பாத்தி கட்டி அதில் தண்ணீர் நிரப்பி அதில் மேலே அரிசி நெல்லை போட்டு அது விளைவித்து நமக்கு நெல் பலனை தருகிறது. அந்த உணவை நம்ம சாப்பிட்றோம். அது மாதிரி இங்கே இது ஒரு எடுத்துக்காட்டாகவே சொல்லப்படுகிறது. உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடும். அதாவது உன்னுடைய உழைப்பை நீ இன்னைக்கு நீ உன்னுடைய செயல்பாடுகளை, உன்னுடைய கடமையில் உன்னுடைய உழைப்பை நீ செய்தால் உனக்குரிய பலன் சில நாட்களில் கிடைக்கும். அநேக நாட்களுக்கு பின்பு அதற்குரிய பலன் உனக்கு கிடைக்கும். அதாவது இன்னைக்கு நம்மளோட எஃபோர்ட் எடுக்காம நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. அது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு செயல், இப்போ படிப்பா நிறைய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்றாங்கன்னா அதுக்கு அவங்க உழைக்கணும். அதுக்கு தகுந்த முன்னேற்பாடுகள் செய்யணும். எழுதி பார்க்கறது, படிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விதமான முயற்சிகளும் அவர் செய்யணும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய சொத்து வாங்கணும், இந்த மாதிரி நிறைய அவங்களுக்குடைய ஒரு ஆம்பிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதற்குரிய சோம்பேறித்தனப்படாமல் அதற்குரிய உழைப்பை நாம் செய்தால் அதற்குரிய பலனை நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதனால உங்களுடைய ஆகாரத்தை, அதுதான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி சொல்லியிருக்காரு. ஆகாரத்தை தண்ணீர் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை காண்பாய். உன்னுடைய முயற்சியை செய், அதற்குரிய பலனை நீ அனுபவிக்கலாம் அப்படின்னு பிரசங்கியார் இன்று நமக்கு அறிவுறுத்துகிறார். மீண்டும் நாளை இது போன்ற சிறந்த வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.